ஆந்திரா மெஸ்ல குடுக்குற மாதிரியே பருப்பு பொடி எப்படி வீட்டில் சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லைங்க. எல்லார் வீட்லையும் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சூடான சாதத்தில் பருப்பு பொடியும் நெய்யும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவீங்க. இப்போ தவால 1/4 கப் தூரம் பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து தட்டில் மாற்றி வச்சிருங்க. அடுத்து 1/4 கப் பாசி பருப்பு, அதையும் இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து மாற்றி வச்சிருங்க. அடுத்து 1/4 கப் பொட்டுக்கடலை, எல்லாமே நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்றோம். அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து தட்டில் மாற்றி வச்சிருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், அதையும் நல்லா வறுத்துட்டு தட்டில் மாற்றி வச்சிருங்க. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுல தாங்க நல்ல வாசனை கிடைக்கும். அடுத்து தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 6 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் கலருக்காகவும் 3 குண்டு மிளகாய் காரத்துக்காகவும் வறுத்துட்டு எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 10 பல் பூண்டை தோலோட இடிச்சு சேர்த்து நல்லா கிறிஸ்பியா வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே தவால கட்டி பெருங்காயத்தையும் நல்லா கிறிஸ்பியா வறுத்து சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஆற விட்டு அரைச்சு எடுத்துருங்க. வெல்லம் மட்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்த்துக்காதீங்க. பட் ரொம்பவே நல்லா இருக்கும். பருப்பு பொடி மட்டும் நீங்க குறை அரைக்க கூடாது. நல்ல மாவு மாதிரி அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் 1 மாசங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றதா இருந்தா 3 மாசம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பொடிக்காக பருப்பெல்லாம் வறுக்கும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.